மாவட்டம் ஏரல் தாலுகா சிவராமமங்கலம் கிராமத்தில் தாமிரபரணி ஆற்றுப்படுகை பகுதியில் செங்கல் சூளைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த செங்கல் சூளைகள் ஆற்றுப்படுகையில் திருட்டுத்தனமாக மணல் அள்ளியதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றங்கரையில் உடைப்பு ஏற்பட்டு கிராம பகுதியில் வெள்ளம் சூழ்ந்தது. இதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள ஏராளமான வீடுகள் இடிந்ததுடன் கிராம மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து பாதிக்கப்பட்டனர். மேலும் அந்த பகுதியில் மழைநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு டெங்கு நோய் காரணமாக 3க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கண்களில் கருப்பு துணி கட்டி பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், உடைப்பட்ட ஆற்றங்கரை பகுதியை சரி செய்ய வேண்டும், மழை வெள்ளம் புகுவதற்கு காரணமாக இருந்த செங்கல் சூளையை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு மழை வெள்ளத்தினால ஏஎன் சேம்பர் மூலமாக மண் எடுத்ததுனால ஊருக்குள்ள தண்ணி ரொம்ப வந்து ஊர் ரொம்ப பாதிக்கப்பட்டு சார். இதுவரை நாங்கள் தாலுகா ஆஃபீஸ்லாம் மனு கொடுத்துட்டோம். எந்த ஆக்ஷனும் எங்களுக்கு எடுக்கல. இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் வந்துருக்கு. என்னென்ன பாதிப்பா இருக்கு? வீடெல்லாம் ரொம்ப உடஞ்சி ரொம்ப கீரல், வீட்டு முன்னாடி ரொம்ப பள்ளம் தேங்கிருக்கு, தண்ணி அதிகமாக. அதனால எங்களுக்கு காய்ச்சல்னால ஒரு 10-20 பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கோம் ஐக்ரோனில். தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் அருப்புக்கோட்டை நகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செந்தில்வேல் தலைமையேற்று பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் தலைக்கவசம் அணிந்து சென்றால் விபத்து ஏற்பட்டாலும் தலையில் காயம் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தைப்பேட்டையில் ஆட்டு சந்தை நடைபெற்றது. இங்கு பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, கம்பம், போடி, சின்னமனூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து விவசாயிகள் தங்களது ஆடுகளை கொண்டு வந்தனர். இதேபோல் முகூர்த்த நாள் வருவதையொட்டி மதுரை, வத்தலகுண்டு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் ஏராளமான வியாபாரிகள் ஆடுகளை வாங்க வந்தனர். இதனால் ஆடுகள் விற்பனை ஜோராக நடைபெற்றது. இன்று மட்டும் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட அனைத்து டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். சங்கத்தின் மாவட்ட தலைவர் காஞ்சிப்பாடி சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஒன்றிய அரசு புதிதாக இயற்றியுள்ள ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், திருவள்ளூர் மாவட்டத்தில் உடனடியாக சவுடு மற்றும் மணல் குவாரிகளை திறக்க வேண்டும், வாகனங்களுக்கு ஆன்லைன் மூலம் போடும் பொய் வழக்குகளை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி பேசினார். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி காவல் நிலையம் உள்பட பொட்டல்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் முதியவர் செல்லப்பா. இவர் தனது நிலத்தை அபகரித்துக் கொண்ட அதே பகுதியைச் சேர்ந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பெட்ரோல் கேனுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு வந்தார். அப்போது சோதனை செய்த போலீசார் அவரிடமிருந்த பெட்ரோல் கேனை பறிமுதல் செய்ததுடன் முதியவரை மனு அளிக்க அனுமதிக்கவில்லை. இதனால் அந்த முதியவர் செய்வதறியாமல் சாலை பரிதாபமாக அமர்ந்திருந்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வனப்பகுதிகள் அழிக்கப்பட்டு வருவதால் வனவிலங்குகள் உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளுக்கு வருவது வழக்கம். இந்நிலையில் குன்னூர் உபதலை கிராமம் ஜவனகவுண்டர் லைன் பகுதியில் 1 வயது மதிக்கத்தக்க காட்டெருமை குட்டி சேற்றில் சிக்கி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் காட்டெருமை குட்டியை பத்திரமாக மீட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காட்டாத்துறை பகுதியில் காட்டாத்துறை அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியின் சுற்றுச்சுவர், மதில் சுவர் மற்றும் பள்ளி கட்டிடங்கள் சேதமடைந்து காணப்படுகிறது. இதனால் அங்கு பயிலும் மாணவர்களின் நலன் கருதி பேராபத்து ஏற்படும் முன்னே கட்டடங்களை சீரமைக்க வேண்டும் அல்லது வேறு இடத்திற்கு பள்ளியை இடமாற்றம் செய்ய வேண்டும் என கூறி பெற்றோர்கள் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். ஸ்கூல்ல இந்த காம்பவுண்ட் சவர் இடிஞ்சு விழுந்து 2 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னும் அந்த காம்பவுண்ட் சவரை முழுசாக பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்காக இல்லை. இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்கூல்லேருந்து நிறைய மனுக்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ எங்கள் பிள்ளைங்க அங்கே படிக்கிறதுக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு பயமாக இருக்குது. எங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அந்த காம்பவுண்டில் அதிலே இருக்குன்னா காம்பவுண்ட் இடிஞ்சு ஆற்றுக்குள்ளே வந்துடும். அதனால எங்கள் பிள்ளைங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை.
இதுக்கு முன்னாடி விபத்துகள் நடந்திருக்கு. இனிமேலும் அப்படி நடக்காமல் இருக்க தான் இந்த மனு கொடுக்க வந்திருக்கோம். தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் உள்ள ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் சார் ஆட்சியர் கேத்தரின் சரண்யா கலந்து கொண்டு பேரணியை தொடங்கி வைத்தார். இதில் தேசிய படை மாணவர்கள், பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் சாலை பாதுகாப்பு குறித்த அம்சங்கள் அடங்கிய விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தியவாறு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணி சென்றனர். மேலும் விபத்து இல்லா தமிழகத்தை உருவாக்க வாகன ஓட்டிகள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சாலை விபத்தில் நம்ம தமிழகம் அப்படிங்கிறது முதலாவதாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே ஒழுங்காக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் பஸ்லேயே ஆகட்டும் பஸ்ஸில் பஸ்ஸை முந்திட்டு வேகமாக போகிறதுலேருந்து அவங்க ஹெல்மெட் போடாமல் ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறதுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மருத்துவமனை, ஸ்கூல் ஆகட்டும் அங்கெல்லாம் கிராஸ் பண்ணி முந்தி போகிறதுக்கு முன்னாடி கூட ஹாரன் அடித்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அதனாலேயே நிறையா பொதுமக்களுக்கு நிறைய டிஸ்டர்ப் ஆகுது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் எந்த ஒரு துன்பங்களும் நம்ம பப்ளிக் எந்த துன்பங்களும் கிரியேட் பண்ணாமல் நம்ம இந்த உறுதிமொழியின் படி நடக்கணும் அப்படின்னு எல்லாரையும் வேண்டிக்கிறேன். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட பைத்தூர், ராமநாயக்கன்பாளையம், ஐயங்காடு, முட்டல் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் மான்கள், முயல், காட்டுப்பன்றி, காட்டெருமைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிக அளவில் உள்ளன. மேலும் வனவிலங்குகள் இரை, தண்ணீர் தேடி அவ்வப்போது மலையை ஒட்டி உள்ள கிராமப் பகுதிகளுக்கு வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் ஆத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட கண்ணாடிமில், பாம்பாட்டி நாயக்கர் தெரு பகுதியில் 1 வயது மதிக்கத்தக்க ஆண் புள்ளிமான் ஒன்று இரை தேடி சுற்றித் திரிந்தது. குடியிருப்பு பகுதிகளில் அங்கும் இங்கும் ஓடிய ஆண் புள்ளிமானை அப்பகுதியில் உள்ள நாய்கள் துரத்தியதைக் கண்ட அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சுற்றி வளைத்து மானை பிடித்தனர். பின்னர் இதுகுறித்து இளைஞர்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு சென்ற வனத்துறையினர் புள்ளிமானை மீட்டு முட்டல் வனப்பகுதியில் பாதுகாப்பாக விட்டனர்.